அன்பு உறவுகளுக்கு வணக்கம். மோசஸ் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். வேலைவாய்ப்பு செய்திகள். மத்திய ஆயுத போலீஸில் 25,487 காலி பணியிடங்கள். 10ஆம் வகுப்பு தகுதி போதும். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். எல்லை பாதுகாப்பு படை, மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை, மத்திய ரிசர்வ் போலீஸ் படை உள்ளிட்ட மத்திய ஆயுத போலீஸ், செயலக பாதுகாப்பு படை மற்றும் ரைஃபிள்மேன் ஆகியவற்றில் உள்ள கான்ஸ்டபிள் பதவியில் உள்ள 25,487 காலி பணியிடங்களுக்கு எஸ்எஸ்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் 2026 தேர்வு. மத்திய காவல் படையில் பணியாற்ற விரும்பும் இளைஞர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அறிவிப்பை பணியாளர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் எல்லை பாதுகாப்பு படை, அதாவது பிஎஸ்எஃப், மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை சிஐஎஸ்எஃப், மத்திய ரிசர்வ் காவல் படை சிஆர்பிஎஃப், இந்தோ திபெத்திய எல்லை காவல் டிடிபிபி, சாஸ்திர சீமா பால் எஸ்எஸ்பி, செயலக பாதுகாப்பு படை எஸ்எஸ்எஃப், இந்த படைகளில் உள்ள கான்ஸ்டபிள் ஜெனரல் டியூட்டி பதவி மற்றும் அசாம் ரைஃபிள்ஸ் ஏஆர் ரைஃபிள்மேன் ஆகிய பதவிகளில் உள்ள காலி பணியிடங்கள் எஸ்எஸ்சி மூலம் நிரப்பப்படுகிறது. அதன்படி 2025ஆம் ஆண்டு ஆண்கள் பெண்கள் சேர்ந்து மொத்தம் 25,487 காலி பணியிடங்கள் நிரப்ப விண்ணப்பம் தொடங்கியுள்ளது. காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 25,487. சம்பளம் நிலை 3 ரூபாய் 21,700 முதல் 69,100 வரை. இணையதளம் ssc.gov.in. காலி பணியிடங்கள் விவரங்கள் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எஃப்பில் ஆண்கள் 524, பெண்கள் 92, 616. சிஐஎஸ்எஃப் 5,547 ஆண்கள், 1,460 பெண்கள், 14,595. சிஆர்பிஎஃப் 2,523 ஆண்கள், 124 பெண்கள், 5,490 மொத்தம். எஸ்எஸ்பி 1,764 ஆண்கள், பெண்கள் கிடையாது, மொத்தம் 1,764. ஐடிபிபி ஆண்கள் 1,099, பெண் 194, மொத்தம் 1,293. ஏஆர் 1,556 ஆண்கள், 150 பெண்கள், மொத்தம் 1,706. எஸ்எஸ்எஃப் ஆண்கள் 23, பெண்கள் கிடையாது, மொத்தம் 25,487, மொத்தம் 25,487 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. 1/1/2026 தேதியின்படி கான்ஸ்டபிள் பதவிக்கு 18 வயதை நிறைவு செய்திருக்க வேண்டும். அதிகப்படியாக 23 வயது வரை இருக்கலாம். விண்ணப்பதாரர்கள் 2/1/2023 தேதிக்கு முன்னரும் 1/1/2028 தேதிக்கு பின்னரும் பிறந்திருக்கக்கூடாது. வயது வரம்பு தளர்வு பின்பற்றப்படும். கல்வி தகுதி. இந்த பதவிக்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஜனவரி 1ஆம் தேதிக்குள் கல்வி தகுதியை பெற்றிருக்க வேண்டும். எப்படி தேர்வு செய்யப்படுவார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், மத்திய ஆயுத போலீஸ் படையில் உள்ள கான்ஸ்டபிள் பதவிக்கு கணினி வழி தேர்வு, உடற்தகுதி தேர்வு, உடல் திறன் தேர்வு, மருத்துவ பரிசோதனை மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு ஆகியவை நடத்தப்படும். கணினி வழி தேர்வு தமிழ் உட்பட மொத்தம் 12 மொழிகளில் நடைபெறும். தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் தேர்வு மையம் அமைக்கப்படும். பொது அறிவு, கணிதம், ஆங்கிலம், இந்தி ஆகிய பாடங்களில் 80 கேள்விகள் கொண்டு நடைபெறும். இதில் -0.25 மதிப்பெண்கள் வழங்கப்படும். இதில் தேர்வாகும் நபர்கள் உடற்தகுதி, உடல் திறன் தேர்வு ஆகியவற்றிற்கு தகுதி செய்யப்படுவார்கள். அதில் தேர்வாகும் நபர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்படும். விண்ணப்பிப்பது எப்படி என்றால், மத்திய பாதுகாப்பு படையில் கான்ஸ்டபிள் பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள்
ssc.gov.in என்ற இணையதளத்தில் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் 100 செலுத்த வேண்டும். SC/ST முன்னாள் இராணுவத்தினர் பெண்களுக்கு கட்டணம் கிடையாது. இதற்கான விண்ணப்பம் டிசம்பர் 31ஆம் தேதி வரை பெறப்படுகிறது. இதற்கான தேர்வு 2026 பிப்ரவரி ஏப்ரலில் நடைபெறும். விண்ணப்பம் தொடக்கம் 1/12/2025. விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/12/2025. விண்ணப்ப கட்டணம் செலுத்த கடைசி நாள் 1/1/2026. விண்ணப்பம் திருத்த கால 8/1/2026 முதல் 10/1/2026 வரை அவகாசம். கணினி வழி தேர்வு பிப்ரவரி ஏப்ரல் 2026 நடைபெறும். காவல் படையில் பணியாற்ற விரும்பும் ஆண் பெண்கள் இந்த வாய்ப்பிற்கு விண்ணப்பித்து பயன்பெறலாம். அறிவிப்பில் கூறியுள்ளதை கவனமாக நீங்கள் பின்பற்றி இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.